தொடர்ந்து பாஜகவின் மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, விரைவில் தொடங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? மத்திய அரசு எப்பொழுதுமே இந்திய மக்களுக்கு எது எந்தெந்த நேரத்தில் தேவையோ அதை சரியாக செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா பகுதி மக்களுக்கும் என்னென்ன பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக மத்திய சபையிலும் சரி, கட்சியிலும் சரி, மற்ற நிறுவனங்களிலும் சரி மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னால் சாதியவாரி கணக்கெடுப்பை கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது நடத்தாத காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தொடர்ந்து ஏதோ பாஜக மறுப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மாநில அரசே தெலுங்கானா, பீகார் போன்ற மாநில அரசுகளே நடத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்து நடத்தி இருக்கலாம். ஆனா தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை தாங்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுக்கு எந்த நேரத்தில் எது செய்தால் சரியாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் இன்று இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க நிலைப்பாடு. இது எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைப்பதும், இதற்கு முன்னால் உள்ள கணக்கெடுப்பில் எந்த சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அவர்களின் கல்வி பொருளாதார நிலை மிகவும் பின்தங்கிய நிலையில் ஏதாவது ஒரு சமுதாயம் விடுபட்டு இருக்கிறதா, இல்லையென்றால் எந்த சமுதாயத்திற்கு அதிகமாக கவனம் செய்ய, எந்த சமுதாயத்திற்கு அதிக பிரதிநிதித்துவம் தேவை, எந்த சமுதாயத்திற்கு முன்னேற்றம் தேவை, இவை எல்லாவற்றையும் கணக்கெடுப்பதற்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வருங்காலத்தில் திட்டங்களை தீட்டுவதற்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கும் மிகவும் பின்தங்கிய சில பேர் இருக்கும் சமுதாயத்திற்கு ஒரு கை கொடுப்பதற்கும் எல்லாவற்றிற்குமே ஒரு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட திமுகவும் தானே இதற்கான வலியுறுத்தலை முன்னதாக முன்வைத்திருந்தார்கள். இல்ல, வலியுறுத்துதல் திமுக செய்வது எல்லாமே நாடகம். நான் ஏன் கேட்கிறேன்னா, அவர் உண்மையான அக்கறை இருந்தால் ஏன் தெலுங்கானா வலியுறுத்திட்டே இல்லையே? தெலுங்கானா அந்த மாநிலத்துக்கு எது நல்லது என்று அவர்கள் செய்தார்களே. பீகார் வலியுறுத்திக்கிட்டே இல்லையே? பீகார் அதை செய்தார்கள் அல்லவா? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் செய்திருக்கலாம். மத்திய அரசை இவர்கள் சொல்லிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. மத்திய அரசு எப்பொழுது செய்ய வேண்டும், அதற்கான கால அவகாச சூழ்நிலை எப்பொழுது வருகிறதோ அதற்காக அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். ஆனால் சில மாநிலங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஏன் அதை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். மற்ற மாநிலங்கள் செய்யவில்லை என்றால் பரவாயில்லை. மற்ற மாநிலம் முன்னெடுக்கும் பொழுது அதை இவர்கள் செய்வதற்கும் விருப்பம் இல்லை, மத்திய அரசையும் குறை கூற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் வந்தமைக்கு.